திருநெல்வேலிக்கு அருகில் ஆதிச்சநல்லூர். இதுதான் நம்ம பாண்டியர்களோட கோவில். இங்கே தான் மகாபாரத போர் நடந்தது. அந்த பஞ்ச பாண்டவர்களுக்காக கட்டப்பட்ட கோவில். இன்னமும் பூஜை செஞ்சிட்ருக்குறாங்க. பக்கத்தில் நீர்நிலை இருக்குது. ஏன்னா நீர்நிலைக்கு பக்கத்தில் தான் அவங்க போரிட முடியும். அப்போ தான் அவங்களோட சமையல் தேவைகளுக்கு, கை காலெலாம் கழுவுறதுக்கு எல்லாத்துக்கும் இது பண்ணுறது. இது ஆர்கியாலஜிக்கலோட சைட்டு. பொய்சல்லா மெய்யய்யனார் சாஸ்தா கோயில் கல்லாலே கட்டப்பட்டிருக்கு. இது கிருஷ்ணருக்கான கோயில். அதை தான் இப்படி அழகாக கும்பிட்டு இருக்காங்க, விளக்கெல்லாம் போட்டு. இங்கே மறுபடியும் ஆர்கியாலஜிக்கல் சைட்டில் ஐயா பட்டய படிப்பு மாணவர்களுக்கு விளக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படி போரில் இருந்தவங்கள புதைச்சாங்க, சித்தம் அடைஞ்சவங்கள புதைச்சாங்க, இல்லை உடலே கிடைக்காதவங்களை எப்படி வெறும் பானையில் அவங்க உபயோகித்த சாமான்களை வச்சு புதைச்சாங்கன்றதை பற்றியெல்லாம் ஐயா சொல்லிகிட்டு இருந்தாங்க. அங்கே இருந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர் சொல்லிகிட்டு இருந்தார், இந்த சைட்டில் தான் 5000 வருஷத்துக்கு முன்னாடி முதல்ல இரும்பை கண்டுபிடிச்சாங்கன்னு. இரும்பு காலம் அப்போ தான் அப்படின்றாங்க. அதுக்கு முன்னால் 20000 வருஷத்துக்கு முன்னாடியே சிவனால் கண்டுபிடிக்கப்பட்டது. இங்கே பச்சை பசேல்னு பெரிய ஆறும் ஓடுது, தாமிரபரணி ஆறு. அங்கேயும் நீர்நிலை இருக்குது. இந்த ஆர்கியாலஜிக்கல் சைட்டை பற்றி ஐயா விளக்கிட்டுருக்குறாங்க. எப்படி அவங்க சொல்கிற 5000 வருஷன்றது எல்லாம் பொய் தான். 20000 வருஷத்துக்கு முன்னாலே இரும்பு கண்டுபிடிக்கப்பட்டது. பலவிதமான எலும்புக்கூடுகள்லாம் இங்கே இருந்தது. அதாவது வேறு நாட்டிலேருந்தெல்லாம் கூட போரிட்டுருக்காங்க ஒரு சப்போர்ட்டுக்காக. குறவர்களுக்கு சப்போர்ட்டாகவும் பாண்டவர்களுக்கு சப்போர்ட்டாகவும். அப்புறம் இங்கே ஒரு சின்ன வழிபாடு பண்ணினோம் விளக்கேற்றி. தமிழ்நாடு தமிழ்நாடு தமிழருக்கு தமிழருக்கு தமிழ்நாடு தமிழருக்கு 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 தமிழ்நாடு தமிழருக்கு 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 வெற்றிவேல் வெற்றிவேல் வெற்றிவேல்